அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிப்ரவரி 27, 2025 வியாழக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். கப்பலை தாக்கி அளிக்கும் புதுமையான ஏவுகணை வெற்றிகரமாக சோதனை. எதிரி நாட்டு கப்பல்களை தாக்கி அளிக்கும் புதுமையான ஏவுகணை ஹெலிகாப்டரில் இருந்து ஏவி இந்தியா வெற்றிகரமாக பரிசோதனை செய்துள்ளது. இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில், ஒடிசா மாநிலம் சாண்டிப்பூர் கடற்பகுதியில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மையம், அதாவது DRDO, இந்திய கடற்படை சார்பில் கப்பலை தாக்கி அளிக்கும் புதுமையான ஏவுகணையை பரிசோதனை செய்யப்பட்டது. கடற்படை ஹெலிகாப்டரில் இருந்து ஏவப்பட்ட அந்த ஏவுகணை இலக்கை துல்லியமாக தாக்கியது. இத்திட்டத்தின் அனைத்து குறிக்கோள்களும் சோதனையில் பூர்த்தி செய்யப்பட்டது. DRDOவின் வெவ்வேறு ஆய்வகங்கள் இந்த ஏவுகணையை உருவாக்கியுள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக கொஞ்சம் பேஜஸ்க்கு பொலிட்டிக்கல் அண்ட் ஜெனரல் நியூஸஸ் தான். ஸோ டேரெக்டாக நீங்கள் திருக்குறள் என்னன்றதை பார்த்துடலாம். தூங்குக தூங்கி செயற்பால, தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. காலம் தாழ்த்தி செய்யத்தக்கவற்றை காலம் தாழ்ந்தே செய்ய வேண்டும். காலம் தாழ்த்தாமல் விரைந்து செய்ய வேண்டிய செயல்களை செய்ய காலம் தாழ்த்தக்கூடாது அப்படின்னு வினை செயல் வகை அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக தெலுங்கானாவில் அனைத்து பள்ளிகளிலும் 10ஆம் வகுப்பு வரை தெலுங்கு கட்டாயம், மாநில அரசு உத்தரவுன்னு தெரிவிச்சிருக்காங்க. தெலுங்கானாவில் வரும் கல்வியாண்டு முதல் CBSE, ICSE உட்பட அனைத்து பள்ளிகளிலும் 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை தெலுங்கு மொழி பாடத்தை கட்டாயமாக்கி மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தெலுங்கானாவில் அரசு உதவி பெறும் பள்ளிகள், மத்திய இடைநிலை கல்வி வாரியம், அதாவது CBSE, இந்திய இடைநிலை கல்வி சான்றிதழ் தேர்வு கவுன்சில், ICSE மற்றும் பிற கல்வி வாரியங்களின் கீழ் செயல்படும் பள்ளிகளில் தெலுங்கு மொழி பாடத்தை கட்டாயமாக்கும் வகையில் கடந்த 2018 அப்போதைய முதல்வர் சந்திரசேகர ராவ் தலைமையிலான பாரத ராஷ்டிரிய சமிதி அரசு சட்டம் கொண்டு வந்தது. ஸோ அதை உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பெட்ரோலில் எத்தனால் கலப்பு 20% மேல் அதிகரிக்க முடிவுன்னு தெரிவிச்சிருக்காங்க. பெட்ரோலில் எத்தனால் கலப்பை 20% மேல் அதிகரிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதற்காக நித்தி ஆயோக் சார்பில் குழு உருவாக்கப்பட்டுள்ளது என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி தெரிவிச்சிருக்காங்க. பெட்ரோலில் 19.6% எத்தனால் கலப்பது என்ற இலக்கு ஏற்கனவே எட்டப்பட்டுவிட்டது. அடுத்ததாக உயிரி எரிபொருட்களான எத்தனாலை பெட்ரோலில் 20%க்கும் மேல் கலப்பதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதனை ஆய்வு செய்து நித்தி ஆயோக் சார்பில் குழு அமைக்கப்பட்டுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்தியா ஆப்பிரிக்கா இடையே பரஸ்பர நன்மை பயக்கும் உறவு. வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவிச்சிருக்காரு. ஆப்பிரிக்காவுக்கான இந்தியாவின் அணுகுமுறை பரஸ்பர நன்மை பயக்கும் ஒத்துழைப்பை உருவாக்குவதற்கான வலுவான உறுதிப்பாட்டில் வழிநடத்தப்படுகிறது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் புதன்கிழமை தெரிவித்தார். இந்தியா, ஜப்பான், ஆப்பிரிக்கா வர்த்தக மன்றத்தில் அமைச்சர் ஜெய்சங்கர் ஆற்றிய உரையில், ஆப்பிரிக்காவுக்கான இந்தியாவின் அணுகுமுறையானது நீண்ட கால பரஸ்பர நன்மை பயக்கும் ஒத்துழைப்பை உருவாக்குவதற்காக வலுவான உறுதிப்பாட்டால் வழிநடத்தப்படுகிறதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஆப்பிரிக்காவின் 4வது பெரிய வர்த்தக கூட்டாளியாக இந்தியா உள்ளது. நோட் பண்ணிக்கோங்க. ஆப்பிரிக்காவின் 4வது பெரிய வர்த்தக கூட்டாளியாக இந்தியா உள்ளது. இருதரப்பு வர்த்தகம் கிட்டத்தட்ட $10,000 கோடி எட்டுகிறது மற்றும் சீராக வளர்ந்து வருகிறதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் MH370 விமானம் மீண்டும் தொடங்கிய தேடுதல் வேட்டைன்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்திய பெருங்கடல் பகுதியில் மர்மமான முறையில் மாயமான மலேசியன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான விமானத்தை தேடும் பணிகள் 11 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தொடங்கியுள்ளது. அதில் மொத்தம் கடந்த 2014 ஆண்டு மார்ச் மாதம் 8ஆம் தேதி 239 பயணிகளுடன் கோலாலம்பூரில் இருந்து சீனா பெய்ஜிங் நகருக்கு MH370 விமானம் புறப்பட்டு சென்றது. இந்திய பெருங்கடல் பகுதியை கடக்கும் போது அந்த விமானம் திடீரென மாயமானது. அந்த விமானம் கடலில் விழுந்து நொறுங்கியதாகவும் அதிலிருந்து அனைவரும் உயிர் இழந்ததாகவும் பின்னர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. அந்த விமான பாகங்களை தேடும் பணிகள் மிக தீவிரமாக நடைபெற்றன. ஆனால் எந்த விதத்திலும் விமான பாகங்கள் கண்டறியப்படாத நிலையில் 2017 ஜனவரியில் தேடுதல் பணி கைவிடப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஓஷன் இன்ஃபினிட்டி நிறுவனம் கடந்த 2018ஆம் ஆண்டு தேடுதல் பணி தொடங்கியது. 6 மாதங்களுக்கு பிறகு அந்த முயற்சியின் தோல்வியடைந்தது. இந்த நிலையில் புதிய தரவுகள் மற்றும் முன்பை விட அதிநவீன தேடுதல் கப்பல்களின் உதவியுடன் MH370 விமானத்தை தேடித்தர ஓஷன் இன்ஃபினிட்டி நிறுவனம் தற்போது முன்வந்துள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. சும்மா நோட் பண்ணிக்கோங்க. இது 2014 இந்த நியூஸ் பெரிய நியூஸாக இருந்துச்சு. ஸோ அது சம்மந்தமாக இருந்ததுனால வாசிச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட்டட் வெர்ஷன் தான் 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.